இந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலெல்லாம் ஜொல்லு ஊத்தணும். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நிர்மலாஸ் ரெசிபிஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் 2 in 1, அதாவது ஒரே கல்லில் 2 மாங்கான்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரே கோதுமை மாவில் 2 விதமான பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஒன்று என்னென்னா ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ண போகிறோம், இன்னொன்று என்னென்னா ரொம்ப சாஃப்டான சப்பாத்தியும் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ அந்த சப்பாத்தி மாவை எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது 2 கிலோ சம்பா கோதுமை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, க்ளீன் பண்ணி காய வச்சுக்கலாம். இப்போது இது கூட சேர்க்க போகிற சில பொருட்கள்னால தான் நமக்கு 2 பெனிஃபிட்ஸும் கிடைக்க போகுது. என்னென்ன பொருட்கள் சேர்க்கலான்னு பார்த்துடலாம். இது வெள்ளை சோளம், வெள்ளையாக குட்டியாக ரவுண்டாக இருக்கும்ல, அதுதான். இது ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். இதுவும் இது கூட சேர்த்து நம்ம காய வச்சு எடுத்துக்க போகிறோம். இதெல்லாம் சேர்க்கறதுனால சப்பாத்தி நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு ஃபுல்காக செய்கிறதுக்கும் ரொம்ப நல்லா வரும். ஸோ இது கூட ஒரு 200 கிராம் வெள்ளை சோளம், ஓகே, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட இன்னொன்று நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா 200 கிராம் அளவுக்கு வெள்ளை கொண்டை கடலை. ஓகே, 200 கிராம் வெள்ளை சோளம், 200 கிராம் வெள்ளை கொண்டை கடலை. இது ரெண்டையுமே இது கூட ஆட் பண்ணிக்கிட போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம காய வச்சு எடுத்துக்க போகிறோம். இதுக்கப்புறம் 3வது ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். இதுதான் நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இது ஃப்ளாக்ஸ் சீட்ஸு. இது நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 கையளவு, அதாவது ஒரு 100 கிராம் இருக்கும், அந்த அளவுக்கு இது கூட ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிட போகிறோம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அது நமக்கு வெயிட் லாஸ்க்குன்னு மட்டும் இல்லை, நார்மலாகவே நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை 1 month வரை தான் நான் ஸ்டோர் பண்ணி இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே யூஸ் பண்ணது கிடையாது. நீங்களும் ஆக்சுவலி எனக்கு இது ஒரு 20 நாள் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இந்த அளவு கோதுமை, 2 கிலோ கோதுமை, 200 கிராம் கொண்டக்கடலை, 200 கிராம் வெள்ளை சோளம், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், இது எனக்கு 20 நாள் வரைக்கும் தான் கரெக்டாக இருக்கும். நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ அளவு ஒரு மாதத்துக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த அளவு இதே ரேஷியோவில் மெஷர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ காலையில் காய வச்சுருந்தேன். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. மிஷினில் கொடுத்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. மிஷினில் அரைச்சி எடுத்ததுமே இந்த மாதிரி ரொம்ப சூடாக இருக்கும். கை பொறுக்கிற அளவு கூட சூடு இருக்காது, ரொம்ப சூடாக இருக்கும். ஃபுல்லாக இப்படி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா அதோட ஹீட் எல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு 2 in 1 கோதுமை மாவு. என்னென்னா நமக்கு வெயிட் லாஸ்க்கும் பயன்பட போகுது, ரொம்ப சாஃப்டான சப்பாத்தியும் கிடைக்க போகுது. ஸோ எல்லாருமே இந்த 2 in 1 கோதுமை மாவை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறதா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.